தமிழில் இன்னொரு வாக்கிய வகை வியப்பு வாக்கியம். ஒரு செய்தி வாக்கியமாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம வியப்பு வாக்கியமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது மார்கழி மாதம். நம்முடைய நாட்டில் எப்போவுமே பனி இருக்காது இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதத்தில் பனி இருக்கும். அது ஒரு தொடர் சொல்கிறேன் பாருங்கள். மார்கழி மாதத்தில் பயிர்கள் பனி படர்ந்து அழகாக காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர். இதை எப்படி வியப்பாக மாற்றலாம்? என்னே அழகு மார்கழி மாதத்து பனிபடர்ந்த பயிர்கள், ஆச்சரியக்குறி, இப்படி போட்டுருணும். இன்னொன்று பாருங்க, பாரதிதாசனின் கவிதைகள் மிகவும் இனிமையானவை அப்படி சொன்னா அது எப்படி சொல்லலாம்னு சொன்னா, என்னே இனிமை பாரதிதாசனின் கவிதைகள், அங்க மிகவும் எல்லாம் வரக்கூடாது. இப்படி எழுதணும்னு சொன்னா அது வியப்பு வாக்கியமா, அந்த வியப்புக்குறி மறக்காம நம்ம போடணும். சரியா? அடுத்தது தொடர், அதாவது தனித்தனி தொடரா சொல்லிடுவாங்க. தனி வாக்கியங்கள்ல சொல்லிட்டு அதை கலந்து கலவை வாக்கியமா நான் சொல்ற பாருங்க. பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறை, அங்க முற்றுப்புள்ளி. மாணவர்கள் சுற்றுலா சென்றனர், அங்கேயும் ஒரு முற்றுப்புள்ளி. தஞ்சை பெரிய கோயிலை கண்டு மகிழ்ந்தனர். இப்போ 3 வாக்கியம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சேர்த்து ஒரே தொடரா எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னா, பள்ளிக்கு 3 நாட்கள் விடுமுறையானதால், அங்க ஒரு இணைப்பு சொல்லி சேர்த்திருக்கேன் இல்லையா, அதனால்ன்றதை சேர்த்திருக்கேன். மாணவர் சுற்றுலா சென்று, அங்க முற்றா வைக்காம அது எச்சமா மாத்திருக்க. அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலை கண்டு மகிழ்ந்தனர், அங்கதான் வினைமுற்று, கடைசியா ஒரு வினைமுற்று வரணும். இந்த இடையில வினைச்சொல், அதாவது வினை எச்சமா மாற்றணும். அப்புறம் இணைப்பு சொல், இது மாதிரி மாற்றி இது பண்ணணும். இது தனித்தனி வாக்கியங்களை தொடர் வாக்கியமா கலவை வாக்கியமா மாற்றுறது. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் 2 மதிப்பெண், ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம். நம்ம புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னா, தமிழ் மொழியில் புரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் அழகாக நம்ம மதிப்பெண் வாங்கலாம்.